குதிரையா இருங்க, அப்படியே ஸ்லோ பண்ணுங்க. இங்கே பாருங்க, காட்டுக்குள்ள குதிரை, அங்கெல்லாம் ஃபுல்லாக அங்கே பாருங்க பேர்ட்ஸ். திம்பமுடைய மலை என்ட்ரி, சத்தியமங்கலம் டைகர் ரிசர்வ். ஒரு டேம் இருக்குது, பட் ரொம்ப தூரம் உள்ளே நடக்க வேண்டியது இருக்குது. வீரப்பன் அப்படின்னு சொன்னாலே இந்த பண்ணாரி அம்மன் கோயில் தான் சொல்லுவோம். ஓ வாவ், வியூ பாயிண்ட் சூப்பராக இருக்குது. இந்த இடத்துல பாருங்க, லாரிலாம் வந்து ரொம்ப நிறைய போகுது. பார்த்து உஷாராக சேஃபாக போகணும். த்ரில்லிங்காகவும் இருக்குது, ரொம்ப டேஞ்சரஸாகவும் இருக்குது. எப்போ வேணாலும் எலிஃபெண்ட் ரூல்லேருந்து வரலாம். மிஸ்ட்டு சூப்பராக இருக்குது, அவ்வளோ அழகாக இருக்குது இந்த ரோடு. ரொம்ப திக் ஃபாரஸ்ட், எனி டைம் வீ கேன் எக்ஸ்பெக்ட். ஃபாரஸ்ட்குள்ளேயே ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கட்டாயம் இதை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம், வரலாம். எவ்வளோ அழகாக இருக்குது மலை. நிறைய பைக் ட்ராவல்ஸும் வராங்க. பயங்கரமாக இருக்குது, நான் நிற்க முடியாது. வண்டி ஒன்று வந்து ரிப்பேர் ஆகிருக்கு, இஷ்யூவை போல். இதுதான் பிரச்சனை. நல்லா ஒரு அடர்ந்த ஃபாரஸ்ட்டுங்க. எங்கே தலையை உள்ளிட்டு கேர்ள்ஸ்லாம் எடுப்பாங்க, எப்படி எடுப்பாங்க அதை? அடர்ந்த காடுங்க. இனி மைசூர், குண்டல்பேட், சாம்ராஜ் நகர் எல்லாம் இந்த வழியில் போகிறது தான். இங்கே ஒரு டேம், ஸ்வர்ணவதி டேம் இருக்குது. அனிமல் மூமெண்ட்ஸ் நிறைய இருக்கும். சத்தியமங்கலம் புலிகள் காப்பகம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இனிமேல் 30 km ஸ்பீட், அதுக்கு மேலே போக வேண்டாம். இனி இறங்கவே கூடாது. அடுத்த வினாடி ஒழிச்சு வச்சிருக்கிற ஆச்சரியம் நம்ம உலகத்தில் வந்து 1000 இருக்குங்க. அந்த அதிசயமான ஆச்சரியமான உலகத்தை நம்பி நாங்கள் இப்போ வந்து பயணப்பட்டு இருக்கிறது சத்தியமங்கலம் காட்டுக்குள்ளே வந்து என்ட்ரி ஆகிருக்கோம். ஹலோ எவ்ரி ஒன், ஹோப் யூ வில் ஹேவிங் அமேசிங் டே. முதுமலை நாங்கள் வந்து பிளான் பண்ணுறது. அது எப்படின்னா வந்து கோபிச்செட்டிப்பாளையம், சத்தியமங்கலம், பண்ணாரி, திம்பம் இந்த வழியாக வந்து நாங்கள் ரீச் ஆகிறது. முதுமலைக்கு போகிறது நிறைய 2-3 வழி இருக்குது. பெங்களூர் வழியாக போகிறது, ஊட்டி வழியாக போகிறது, அடுத்தது வந்து இந்த சத்தியமங்கலம் வழியாக போகிறது. நாங்கள் வந்து மலைப்பாதை இல்லை காட்டுப்பாதை வழியாக போகணுங்கிறதுனால வந்து இதை ப்ரிஃபர் பண்ணியிருக்கோன்னு வச்சுங்களேன். ஸோ இப்போ வந்து சத்தியமங்கலம் காடுகள் வந்து என்ட்ரி ஆயாச்சு. ஸோ அந்த ஃபாரஸ்ட் வந்து என்ட்ரி உள்ளே போகும்போதே அவ்வளோ ஒரு திகிலோடவும் அவ்வளோ ஆச்சரியமாகவும் இருக்குது, சூப்பராக இருக்குது. ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம் எங்களுடைய பயணத்தை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சென்னை டு முதுமலை ரோட் ட்ரிப். அதில் வந்து நாங்கள் இப்போ சத்தியமங்கலம் வழியாக முதுமலை போக போகிறோம். திம்பம் மலையில் ஏறி ஒரு ஒன் ஆஃப் த மோஸ்ட் டேஞ்சரஸ் ஒரு மலைப்பாதைகள். நிறையா வந்து லாரிகள் போகிறதும் ப்ளஸ் ஷார்ட் ஹேர்பின் பென்ஸ். அது கூட வந்து எப்படின்னா ரொம்ப குயிக் ஷாட்டில் வந்து அந்த ஹேர்பின் பென்ஸ்லாம் வரும்னு சொல்கிறாங்க. திகிலோட ஒரு பயணத்தோடு ஸ்டார்ட் பண்ணுறோம். அதிசயமும் ஆச்சரியமும் திகிலும் நிறைந்த இந்த பயணத்தை எங்களோட சேர்ந்து நீங்களும் வந்து கண்டுகளிங்க. பண்ணாரியம்மன் கோயில்ப்பா, ஸ்லோ பண்ணுங்கப்பா. இதுதான் வந்து வேர்ல்ட் ஃபேமஸ் பண்ணாரி அம்மன் கோயில். இது வழியாக கிராஸ் பண்ணி தான் நம்ம வந்து அந்த இது போவோம். கரெக்டாக சத்தியமங்கலம் ஃபாரஸ்ட் வந்து என்ட்ரி ஆகுது, அதுலேயே வந்து இந்த கோயில் ஸ்டார்ட் ஆகுதுன்னு வச்சுங்களேன். காட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய கோயில் இதுதான் பண்ணாரி அம்மன் கோயில். கண்டிப்பாக அம்மன் பக்தர்கள் மறக்காமல் விசிட் பண்ணலாம். வீரப்பன் அப்படின்னு சொன்னாலே இந்த பண்ணாரி அம்மன் கோயில் தான் சொல்லுவோம். இதுதாங்க, இதுதான் அந்த டோல் நாட் இருக்குது. ஆஹா, கூட்டம் எப்படி போகுது பேர். நம்ம ஃபஸ்ட்டு போயிருந்தோம்னா சூப்பராக இருந்திருக்கும் இல்லை? ஸோ இதுதாங்க சத்தியமங்கலம் டைகர் ரிசர்வ், திம்பம் மலை. இதுதான் வந்து நாங்கள் வந்து உள்ளே என்ட்ரி ஆகிறோம். அதனுடைய செக் போஸ்ட்டுங்க. உலகின் அபாயகரமான மலைப்பாதைகளில் இதுவும் ஒன்றுன்னு சொல்கிறாங்க. நம்ம 6 மணிக்கெலாம் வந்திருந்தோம்னு வச்சுக்குவேன், பயங்கரமாக இருந்திருக்கும். இதாங்க பண்ணாரி சோதனை சாவடி செக் போஸ்ட். 6 மணிக்கு திறப்பாங்க. டிக்கெட் இல்லையா? என்ட்ரி டோக்கன் மாதிரி கொடுத்துருக்காங்க. எதுவும் சார்ஜ் எதுவும் பண்ணல, என்ட்ரி டோக்கன் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுதாங்க அதனுடைய சிம்பிள், திம்பமுடைய மலை என்ட்ரி, சத்தியமங்கலம் டைகர் ரிசர்வ் இதனுடைய ஏரியா. சூப்பருங்க. சத்தியமங்கலம் காடுகள், திம்பம் மலைப்பாதை மிக அழகான, கண்ணுக்கு இனிய, திகிலான, அதிசயமான விருந்தாக இருக்கும்னு நம்புகிறோம். பார்க்கலாம். நல்லா பனி மூட்டமாக தான் மலை தெரியுது பாருங்க. இதில் மேபி அதில் தான் ஏறணும்னு நினைக்கிறேன். நம்ம அதை கிராஸ் பண்ணோமா என்னன்னு தெரில. அங்கேருந்து நிறைய வெஹிக்கிள்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு பாருங்க. 6 மணிக்கு அங்கே ஓப்பன் பண்ணுறான்னு வச்சுக்குவேன். இன்றைக்கி டைம் என்னப்போ 6:48. நம்ம சான்ஸ் கிடச்சிச்சு, லக்கு இருந்துச்சுன்னா லெப்பர்டு அழகாக கிராஸ் பண்ணி போவோம். நீர்நிலை இருந்துச்சுன்னு வச்சுக்குவேன், அங்கே நம்ம அப்படியே ஸ்லோவாக போகும்போது இருக்கும். ஃபஸ்ட் கியர் பயன்படுத்துவோன்னு போட்டுருது பேர். வளைவில் முந்தாதீர்கள். ஸோ தலைமலை, ஆசனூர், திம்பம் எல்லாம் இதுதான். எவ்ரி ஹேர்பின் பெண்டு மறக்காமல் ஹார்ன் அடிச்சு விட்ருங்க. அப்பா, இது ஹேர்பின் பெண்டுன்னு தெரியலையே. தெரியலையே. செகண்ட் ஹேர்பின் பெண்டு வந்திருக்கும். இன்னும் தந்துடலாங்கறியா? ஏசி ஆஃப் பண்ணி வச்சேன்.
நல்ல தேர்டு ஹேர்பின் பெண்டு. அப்பா எத்தனை வளைவுகள் போட்டு? 27. 27 போட்டிருந்துச்சு. 27 அதான். ஓ வாவ், எவ்வளோ அழகாக இருக்குது மலை. ஏன்னா ஃபுல்லாக மிஸ்ட் ஃபார்ம் ஆயிருக்கான். லாரி வருது. நிறைய பைக் ட்ராவல்ஸும் வராங்க. நல்லா காதெல்லாம் ஃபுல்லாக அடைக்க ஆரம்பிச்சிச்சு இல்லை? ஃபுல்லாக பாரு டக்குன்னு மேலே ஏறிடுச்சு. அவ்வளோ பெரிய மலை ஏறுது. நல்லா பசுமே. அங்கே பாருங்க எவ்வளோ பெருசுல இருக்குது பாருங்க. சூப்பராக இருக்குது. ஃபுல்லாக மிஸ்ட்டு மேலே. அப்பா பெரிய ஒரு மலை. சன்ரைஸ் வர் சூப்பராக இருக்குது. வியூ பாயிண்ட்டாக இல்லைன்னு தெரியலையே. நிற்க வேண்டாம். நிற்க வேண்டாம். நிற்கக்கூடாது. ஹேர்பின் பெண்டில் நிற்கக்கூடாது. 7th பெண்ட் வந்தாச்சு. சில வியூ பாயிண்ட்லாம் சூப்பராக இருக்குது, ஆனால் நிற்கக்கூடாது. சன்ரைஸ். பைக் வந்தால் நல்லாயிருக்கும். இங்கே ஒரு வியூ பாயிண்ட் சூப்பராக இருக்குது இந்த இடத்துல. அந்த இடம் நல்லா தான் இருந்துச்சுல்ல? ஃப்ரீயாக தான் இருந்துச்சு. ஆக்சுவலி டெக்னிக்கலி நிற்கக்கூடாது, இது ஒரு விஷயம். லாரி பாருங்க எப்படி வருது. அப்பா நிறைய லாரி வருது. 16th ஹேர்பின் பெண்டு. வனவிலங்குகள் நடமாடுற ஏரியாவில் இல்லை காட்டுக்குள்ளே வந்து ஆக்சுவலி வந்து இது அடிக்கூடாது, ஹார்ன் அடிக்கூடாது. பட் வேறு வழி இல்லை. இங்கெல்லாம் வந்து ஹேர்பின் பெண்டில் கண்டிப்பாக அடிச்சுட்டு போகணும். கொஞ்சம் இடம் கொஞ்சம் சமதளம் மாதிரி தெரியுது. மற்றபடி எல்லாம் ஃபுல்லாக ஹேர்பின் பெண்ட்ஸ் தான். நிறைய பஸ் லாரின்னு எக்கச்சக்கமாக எல்லாம் ஹாங் சவுண்டோட போட்டு எல்லாம் பயங்கரமாக வருதுங்க. சேஃப்டிக்கு பண்ணியே ஆகணும், வேறு வழி இல்லை. ஒரு பக்கம் அழகாக அப்படியே சன்ரைஸ் ஆகிட்டே இருக்குது. அங்கே தெரியுது பாருங்க, அங்கெல்லாம் லாரி இது போகிறது. இந்த வியூலாம் பயங்கரமாக இருக்குது. நான் நிற்க முடியாது. ஃபுல்லாக மிஸ்ட் ஃபார்ம் ஆகிருக்கு. இங்கேருந்தே அவன் திரும்பி போனால் தான் அங்கே திரும்ப முடியும். லோட் லாரிலாம் இல்லை திரும்ப முடியாது. ஆனால் ஃபுல்லாக மிஸ்ட்டுங்க, ஒன்றுமே தெரில கீழே. வா, காரை எங்கே கொண்டு போய் பாருங்க. லாரிலாம் வந்து ரொம்ப நிறையா போகுது. பார்த்து உஷாராக சேஃபாக போகணும். எக்கச்சக்க லாரிகள். 26th ஹேர்பின் பெண்டு. பா ஏர்லையா? அங்கே வண்டி வரும், பார்த்துக்கணும். கியரை சேஞ்ச் பண்ணி கியரை வந்து சேஞ்ச் பண்ணி மேலே ஏற்றணும். ஃபஸ்ட் கியரில் போகணும்னு நினைக்கிறேன்ல. நிப்பாட்ட வேண்டாம். பா வியூ ஆனால் சூப்பர் வியூ தான். 27th ஹேர்பின் பெண்டு. கடைசி ஹேர்பின் பெண்ட் வந்தாச்சு. 27 ஹேர்பின் பெண்ட்ஸ் இருக்குது. அதில் வந்து 27 ஹேர்பின் பெண்ட்ஸும் முடிஞ்சிருச்சு. அடுத்தது இப்போ வந்து ஹேர்பின் பெண்ட்ஸ் இல்லை, ஆனால் இதுவே ரொம்ப டேஞ்சரஸாக இருக்குது. ரொம்ப த்ரில்லிங்காகவும் இருக்குது, ரொம்ப டேஞ்சரஸாகவும் இருக்குது. லாரிஸ் நிறைய லோடு நிறைய வருது. ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து தான் போக வேண்டியது இருக்குது. ஆன் அடிச்சுட்ருங்க. ஹேர்பின் பெண்டே கொஞ்சம் பரவாயில்ல போல தோணுது. பட் இது வந்து லெப்பர்ட் கிராசிங் ஜோனா. திம்பம் வந்துருச்சுங்க, பார்த்துங்க. இது நம்ம வந்து ஹாசனூரா? கேட்டுக்கணும்ப்பா, கேட்டுக்குவோம். அங்கே கேட்போம். உடல்பெற்ற சாம்ராஜ்யோடு நம்ம போப்போம். இங்கே பார்த்தியா, இப்போ வண்டி ஒன்று வந்து இஷ்யூவை போல். இதுதான் பிரச்சனை. நல்லா ஒரு அடர்ந்த ஃபாரஸ்ட்டுங்க. அதனால தான் சொல்லுவாங்க யூஸ்வலாக வந்து யாராவது ஒரு 2 பேர் பக்கத்தில் பேரலாக போய்க்கிறது பெஸ்ட் அப்படிம்பாங்க. வண்டி பிரேக் டவுன் ஆயிடுச்சுன்னா ரொம்ப ரிஸ்க்கு தான். நீங்கள் இது வந்து வீடியோவில் பார்க்குறத விட நீங்கள் நேரில் வந்து பார்க்கும்போது தெரியும். மலை பிரதேசமாகவும் இருக்குது, அடர்ந்த ஃபாரஸ்ட்டாக இருக்குங்க. ரொம்ப சேஃபாக இருக்கணும். நிறைய சிறுத்தைகள், புலிகள், முக்கியமாக யானைகள் நிறைய நடமாடக்கூடிய ஏரியா. அது ரொம்ப உஷாராக பார்த்து சேஃபாக போகணும். ஸோ கட்டாயம் வந்து இப்போ இந்த மலையெல்லாம் மேலே ஏறுறீங்க அப்படின்னா முன்னாடியே தரவாக செக் பண்ணிக்கணும். எல்லாம் பெட்ரோல் இருக்கா, இல்லை வந்து டாய்லெட் போகிறதெல்லாம் வந்து ஒழுங்காக போய்க்கிறது. அங்கேயே இடையில வந்து ஒரு வாஷ்ரூம் இருந்துச்சு. ஸோ மற்றபடி கொஞ்சம் பார்த்து உஷாராக போகணும். ஸோ மேக் ஷுர்
பிரேக் கரெக்டாக இருக்கா, டயர் கரெக்டாக இருக்குதா எல்லாம் தரவாக செக் பண்ணி போயிட்டு வந்துடணும். இல்லை நிறையா உடஞ்சிருக்குது. யானையா என்னன்னு தெரில, பயங்கரமாக இருக்குதுங்க. சூப்பராக இருக்குது. அந்த 27 ஹேர்பின் பென்ஸ் வந்து கிராஸ் பண்ண உடனே சூப்பராக இருக்குங்க. ஆனால் கொஞ்சம் நிறைய பேர் மக்கள் ஸ்பீடாக போகிறாங்க, அது கொஞ்சம் பார்த்து மெதுவாக போகணும். மற்றபடி சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது, ஃபாரஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். வா, 7:15 ஆகுது டைமு. எல்லாம் ஃபுல்லாக இன்னும் மிஸ்ட் இருக்குது. லாரிஸ் எல்லாம் அப்படியே ஸ்லோவாக ஊர்ந்துட்டு போகுது. நிறைய லோட் லாரிஸு. இப்போ கண்ட்ரோல்டாக போகணும். பட் ஏதோ சொல்லுவாங்க, கியர் வெஹிக்கிள்லாம் வந்து கொஞ்சம் பார்த்து ஃபஸ்ட் கியரை நம்ம சம்திங் சொல்லுவாங்க, அந்த மாதிரி பார்த்து போகணும். ஸோ முக்கியமாக இந்த மலைக்காடை நம்ம வந்து கிராஸ் பண்ணும்போது கட்டாயம் வி ஹேவ் டு மேக் ஷுர் எல்லாம் ப்ராப்பர் கண்டிஷன் இருக்குதான்னு பார்க்கணும். இடையில வந்து கண்டிப்பாக வந்து நிப்பாட்டவே கூடாது, அது ரொம்ப முக்கியமான விஷயம். ரொம்ப டேஞ்சரஸான ஒரு ரோட். நிறைய பேர்த்துடைய கனவுன்னு சொல்லுவாங்க ஆக்சுவலி இந்த ரோடு வழியாக, இந்த திம்பம் மலைப்பாதை வழியாக காட்டில் வந்து போகிறது அப்படிங்கிறது நிறைய ட்ராவலர்ஸ்க்கு வந்து ஒரு பெரிய ஒரு நீண்ட நாள் பக்கெட் லிஸ்ட்டில் வச்சுருக்குன்னு சொல்லுவாங்க. ரோட் பாருங்கள் எவ்வளோ ஃபேன்டாஸ்டிக்காக இருக்குது, சூப்பராக இருக்குங்க. காட்டுக்குள்ளே கண்டிப்பாக அதை வீடியோ பார்த்து உணர்கிற விஷயமே இல்லை. அது இதான் இங்கெல்லாம் யானை சாணங்கள் மாதிரி ஏதோ இருக்குது. ஒரு போர்டு பெங்களூர், மைசூரு, கொல்லேகால் இதெல்லாம் அங்கே போர்டு போட்டிருக்குது. இங்கே இருக்குது. இது கொல்லேகால் போகிற ரோடு. யாருக்கு தெரியும், நம்ம பார்த்துட்டு இருக்கும்போது உள்ளேருந்து ஏதாவது லெப்பர்டோ டைகரோ நம்மளை வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. காற்று ரொம்ப குளிர்ந்த காற்றுங்க, சூப்பராக இருக்குது காற்று. வாவ். ஆமாம், உள்ளே இது இருக்குது, பைசன் இருந்துச்சு உள்ளே. போங்க உள்ளே பைசன் பார்த்தேன். பின்னாடி வண்டி வந்துட்டு இருக்குங்களா? நான் சொன்னேன் டக்குன்னு எதுவும் நின்ற வேண்டாம், இதுக்கு பின்னாடி பார்த்துட்டு நில்லுங்க. பைசன் அங்கே உள்ளே கரெக்டாக அந்த ரோடு பார்த்துவே இருந்துச்சு, அதில் வந்து பைசன் இருந்துச்சு. இந்த மாதிரி இடங்கள். வீடுலாம் இருக்கா உள்ளே? தலையை உள்ளே விட்டு எடுப்பாங்களே, அது எப்படி எடுப்பாங்க தலையை? பின்னாடி 2 வீலர் வருதாப்பா? எங்கே தலையை உள்ள விட்டு கேர்ள்ஸ்லாம் எடுப்பாங்களே, எப்படி எடுப்பாங்க? அதை எடுக்க முடியல நம்மளால. இங்கே வெளியே போய் எடுப்பாங்களே, எப்படி எடுப்பாங்க? பெரிய வண்டியாக இருந்தால் அந்த மாதிரியா? இல்லையே, நார்மல் வண்டியில் எடுக்கிறாங்களே. ஒன்றும் அதுக்கு மேலே உள்ள மூஞ்சி உடம்பு போக மாட்டேங்குது. இதுதான் ரிசார்ட்டா இல்லை அவங்களுடைய இது ஃபாரஸ்ட் ஆஃபீஸஸ் எல்லாமே? ஆமாம், அதனுடைய இது ஆஃபீஸ். இது வந்து ஹாசனூரா என்னன்னு தெரியலையே. இது ஹாசனூர். இங்கே எல்லாம் ஃபுல்லாக கொங்கு பரோட்டா ஸ்டால்லாம் நிறைய இருக்குதுங்களாம். சாப்பிட்ருவோம் பேசாமல். எலிஃபென்ட் வர சான்ஸ் இருக்குது. காட்டுக்குள்ளே போகுது பாருங்க. சஃபாரி இங்கே குதிரை அப்படி ஸ்லோ பண்ணுங்க. இது நல்லா இருக்குது, அழகாக இருக்குது. இங்கே பாருங்க, காட்டுக்குள்ளே குதிரை. அங்கெல்லாம் ஃபுல்லாக அங்கே பாருங்க பேர்ட்ஸ். அங்கே இது இருக்குது, மயிலெலாம் நிறையா இருக்குது. ஒரே நிமிஷம் வண்டி வருது. அல்லையே கீழே இறங்க வேண்டாம், முட்டி போக வேண்டாம். வெயிட் பண்ணுங்க. நிறைய இருக்கிறது இல்லை, இது இல்லை, நிறைய அனிமல்ஸ் வருதுனால அப்படியா? இது காட்டு குதிரையா என்னது அது? இல்லை, குதிரையில் ஒரே அப்படியா? சரி, இல்லை அப்போ வந்து இங்கே அனிமல் லெப்பர்ட் கிராசிங் சொன்ன போட்டிருக்குப்பா. கண்டிப்பாக இங்கெல்லாம் வந்து எலிஃபென்ட்ஸ் லெப்பர்ட்ஸ்லாம் சான்சஸ் ஏர்லி மார்னிங் வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக இருக்குது. ஆனால் மார்னிங் ஒன்று கூட பார்க்க முடியலையே. அங்கே ஆரம்பத்தில் ஒன்று பார்த்தோம், அப்போ ஆனால் வீடியோ எடுக்க முடியல. எலிஃபென்ட் கிராசிங் ஜோன் மேலே ஃபுல்லாக மிஸ்ட்டு, ஒன்றுமே தெரில பாரு. கம்ப்ளீட்டாக இந்த பக்கம் அவ்வளோ அழகாக இருக்குது வியூ. என்ன நிற்கக்கூடாது, அதுதான் பிரச்சனை. பாருங்க, ஒரு காட்டு பன்றி இருக்குது. தெரியுதாப்பா? நிறைய இருக்கு.
அடர்ந்த காடுங்க. எப்போ வேணாலும் எலிஃபெண்ட் உள்ளேருந்து வரலாம். அப்படியே ஸ்லோவாக உள்ள பின்னாடி ஃபுல்லாக மலை அண்டு மிஸ்ட்டு சூப்பராக இருக்குது. அவ்வளோ அழகாக இருக்குது இந்த ரோடு. ரொம்ப சீனிக்காக இருக்குது. மக்கள் கண்டிப்பாக இயற்கையை விரும்புகிறவங்க கட்டாயம் வந்து பார்த்து போகலாம். சூப்பராக இருக்கும். ஆனால் எலிஃபெண்ட் எப்போ வருதுன்னு சொல்ல முடியாது. அதுதான் ரிஸ்க்கு. ஒன்றுமே தெரியாத நான் டக்குன்னு உள்ள முன்னாடி வந்து நின்றோம். 7:40 ஆகுது. ஆனால் இப்போவும் வந்து மிஸ்ட்டு ஃபுல்லாக பறந்துருக்கு. ரொம்ப அழகாக இருக்குது. உள்ள மான், எக்கச்சக்க மான். ஸோ இப்போ வந்து தமிழ்நாடு என்ட்ரி முடிஞ்சு இப்போ கர்நாடகா என்ட்ரி வந்துருச்சுங்க. இனி மைசூர், குண்டல்பேட், சாம்ராஜ் நகர் எல்லாம் இந்த வழியில் போகிறது தான். வாவ், சூப்பராக இருக்குது ரோடு. ரொம்ப திக் ஃபாரஸ்ட். எனி டைம் வி கேன் எக்ஸ்பெக்ட் எலிஃபென்ட்ஸ் ஆர் சம்திங். அதுவே ஒரு 50-60% வந்து ரொம்ப லக்கு தான். லெப்பர்ட்லாம் சொல்ல வேண்டியதே இல்லை பார்த்தா. சச் அ சீனிக் ஃபாரஸ்ட் ரூட். ரொம்ப தூரம் போயிட்டுருக்கோம். சூப்பராக இருக்குது. ஃபாரஸ்ட்குள்ளேயே ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கட்டாயம் இதை மிஸ் பண்ணாமல் வரலாம். ஏன்னா அல்ல அவசரத்துக்கு வந்து ஏதாவது ரெஸ்ட் ரூம் போனால் தான் கொஞ்சம் ரிஸ்க்கு. அப்படியே புலிகளி கவிட்டு போயிடுச்சுன்னா வம்பு தான் மனுஷனை. ஸ்வர்ணவதி டேம். இங்கே வந்து காட்டுக்குள்ளேயே வந்து ஸ்வர்ணவதி டேம்னு ஒரு டேம் இருக்குது. அதை பற்றின டீட்டெயில்ஸ் ரொம்ப அழகாக இருக்குது. ஒரு டேம் சூப்பராக இருக்குது. இங்கே ஒரு டேம், ஸ்வர்ணவதி டேம் இருக்குது. அந்த டேம் வந்து எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். உள்ள காட்டுக்குள்ளே. ஐ திங்க் அந்த பக்கம் காட்டுப்பகுதியெல்லாம் கட்டாயம் வந்து அனிமல்ஸ்லாம் நிறைய வரும்னு நினைக்கிறேன். நைட்லாம் கண்டிப்பாக ரொம்ப நிறைய அனிமல் மூமெண்ட்ஸ் இருக்கும். பிரகாசமாக இருக்குது. ரொம்ப தூரம் போகணும் போலையே. இங்கே நின்றுக்கலாமா இல்லை அங்கே அந்த என்ட்ரி போகலாமா? போகலாம். இங்கே பாருங்க ஒரு டேம் உள்ள காட்டுக்குள்ளே. கண்டிப்பாக அங்கே அந்த பகுதியிலாம் வந்து எலிஃபென்ட்ஸோ மற்ற விஷயங்களும் கண்டிப்பாக நிறைய இருக்கும். அனிமல் மூமெண்ட்ஸ் நிறைய இருக்கும். ரொக்கம் இருக்கான்னு தெரியல. ஒரு டேம் இருக்குது. பட் ரொம்ப தூரம் உள்ளே நடக்க வேண்டியது இருக்குது. எங்களுக்கு டைம் இல்லை. ஸோ அதனால் ஒரு halfway வந்துட்டு பார்த்துட்டு கிளம்பலான்னு பிளான் பண்ணுறோம். ஸோ அங்கே தான் பார்த்து தெரியும். அதுதான் டேமுடைய மெயின் ஸ்பாட் போல். ரொம்ப டிஸ்டன்ஸ் உள்ளே இருக்குது. இது ஒரு வியூ பாயிண்ட் மாதிரி இங்கே வந்து கொடுத்துருக்குறாங்க. சூப்பராக இருக்குது. உள்ளுக்குள்ளே காட்டுக்குள்ளே நாங்கள் ஆன் தி வே முதுமலை போகிற வழியில் அந்த மாதிரி இருக்குது. பெரிய ஒரு டேம். அது இடையில வந்து ஒரு வியூ பாயிண்ட் மாதிரி இங்கே கொடுத்துருக்குறாங்க. பட் அதெல்லாம் தள்ளி போனோம்னா டேமுடைய மெயின் ஸ்பாட் இருக்குது. இப்படி ரொம்ப தூரம் இருக்குது. அதனால் டைம் இல்லை எங்களுக்கு. அதனால் வந்து போக முடியல. மனதின் நீளம் எதுவோ அதுவே வாழ்வின் நீளம். நண்பர்களே, பார்த்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் ஒரு பெரிய ராயல் சல்யூட். மறக்காமல் பண்ண வேண்டியது லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், காமெண்ட். தேங்க்யூ ஸோ மச்.